ஐயா இந்த தடவை பஞ்சாயத்து கூட்டத்தில் அதை பேசி தீர்த்தரணையா. சரி கண்ணாயிரம், பேசி தீர்த்தலாம், ஒன்றும் கவலைப்படாத. அம்மா எங்க வீட்டுல காணோம்? பள்ளிக்கூடம் லீவ் இல்ல, பிள்ளைங்களை அழைச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காப்ல. லீவுக்காக தான் அனுப்பிச்சிருக்கேன், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி சரி. சார், இங்கே தியாகராஜனோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சார், என்ன கேட்டீங்க? இங்கே தியாகராஜன் சாரோட வீடு. நீங்க? சார், என் பேர் சிவா, நான் ஒரு டாக்டர், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். தம்பி, தியாகராஜன் ஏதோ முக்கியமான வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அப்படியா சார்? என் மாமா தியாகராஜன் சாரோட ஃப்ரெண்டு. அவரை பார்க்கறதுக்காக மாமா இங்கே வந்திருந்தப்போ திடீர்னு அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அது சம்மந்தமாக தியாகராஜன் சாரை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு தான் வந்தேன். இப்போ யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு புரியல. தம்பி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் நானே உங்களுக்கு சொல்றேன். வாங்க வாங்க தம்பி. சென்னைக்கு போய் மாமாவை பார்த்தே ஆகணும்னு மீனா பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு இருக்காளாம். நேற்று எதையோ சொல்லி ராஜசேகர் சமாளிச்சிருக்காப்புல. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ராஜசேகர் என்ன சொல்றாப்புலன்னா, மீனாவை சென்னைக்கு அழைச்சிட்டு போய் தேடுறது மாதிரி தேடி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி திரும்ப கூப்பிட்டு வந்துடான்னு சொல்றாப்புல. இருக்கிறாளே சென்னையில் தேட முடியாது, இல்லாதால சென்னையில் எப்படி தேட முடியும்னு சொல்லிட்டு இருக்காப்புல. எனக்கு என்னமோ அண்ணன் சொல்ற மாதிரி மீனாவை சென்னை கூட்டிட்டு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். மீனாவுக்கு தற்காலிக நிம்மதியாவது கிடைக்கும்ல. என்ன செய்யணும்? ராஜசேகர் ஏதாவது சொல்லிவிட்டாப்லையா? இல்லைங்கய்யா. மீனா ஏதாவது சொல்லிவிட்டாளா? ஆமாயா. இல்லையா. என்ன செய்யணும்? ஆமாங்கிற இல்லைங்கிற? மீனா என்ன சொல்லுச்சு? தயங்காம சொல்லு. சொல்றதுக்கு சங்கடமா இருக்கியா ஐயா? இதுவரையிலும் மீனாமா மாமா வந்துடுவாரு தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படியாவே போய் மாமா வந்துட்டாருன்னே சொல்லுதுயா. என்னடா சொல்ற? மாமா வந்துட்டாருன்னா சொன்னா? ஆமா பெரியாத்தா, காலையில பரிசல் துறைக்கு வரலட்சுமி பூஜை பண்ண போன மீனாம்மா கொஞ்ச நேரத்துக்குலாம் திரும்பி வந்து மாமா வந்துட்டாரு, நான் அவரை பார்த்து கோவமா பேசாம திரும்பி வந்துட்டேன். அவர் நேரம் எங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. நான் இங்க இருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு வான்னு என்னை இங்க அனுப்பிச்சு வச்சுதியா. ஆனா இறந்து போனவங்க எப்படி திரும்பி வருவாங்கன்னு என் புத்தி சொன்னாலும் அவங்க சொன்னது உண்மையா இருக்க கூடாதான்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதாயா வந்தோன்னா அங்க சுத்தி பார்த்து சத்தியமா சொல்றியா, மீனாம்மா சொன்னது அவ்வளவு நிஜமா இருந்ததுயா. கண்ணால பார்க்காம யாராலையும் அவ்வளவு உறுதியா சொல்ல முடியாதியா. அடக்கடவுளே, நீ எடுத்துக்கிட்ட உயிரை திரும்ப கொடுக்க கூடாதா? என் பேரை திரும்ப உசுரோட வரக்கூடாதா? வாங்க தம்பி.
ஐயா உள்ளதா இருக்காரு, வாங்க உள்ளேயே போய் பேசலாம். சரிங்கய்யா, மீனாம்மா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஐயா ஐயா சொக்கலிங்க ஐயா, நான் உங்ககிட்ட வந்து எப்படி இதெல்லாம் ஒரு நிமிஷம் தம்பி உள்ள வாங்க. சிவா, ஐயா, சிவா, என் தங்கமே, நீ வந்துட்டியா ஐயா? சொக்கா, சிவா வந்துட்டாயா? என் சிவா வந்துட்டா. என் பேத்தி அவன் மாமா வருவான்னு தவம் கிடந்தா. அத பார்த்து பரிதாபப்பட்ட ஆண்டவன் மறுபடியும் உனக்கு உசுர கொடுத்து அனுப்பி வச்சிட்டாயா, அனுப்பி வச்சிட்டா. ஐயா ஐயா, பெரியாத்தா, இவரு நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பேரே இல்ல. அப்படின்னா நம்ம தியாகராஜனை பார்க்க வந்திருக்கிற டாக்டர் சிவா. இல்ல இல்ல, இவ என் பேர சிவாதான், இவ என் பேர சிவாதான். ஆமா ஐயா, உங்க அம்மாக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்தவையா. நீ பிறந்ததும் ஆயா முதல்ல என் கையில தாயா கொண்டு வந்து கொடுத்தா. நான் உன்னை பார்த்து ஆனந்தப்பட்டது எனக்கு தாயா தெரியும். என் பார்வை போய் சொல்லாது. நீ என் பேர சிவாதாயா, நீ என் பேர சிவா, என் பேர சிவாதாயா, என் பேர சிவாதா. நம்ம பிள்ளைதான் அல்ப வயசுலேயே போயிடுச்ச. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவர் யாரு பெத்த பிள்ளையோ. போடா, பைத்தியக்கார மாதிரி பேசாத. நீ போய் சொல்ற. இல்லாதா, நான் சொல்றத கேளு. நீ சொல்லுப்பா, நீ சொல்லு. நீ என் பேரன் தானே? நீ என் பேர சிவா தானே? நீ என் பேர சிவா தானே? சொல்லு, நீ சொல்லு. இல்ல இல்ல ஆத்தா, இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டா, இல்லன்னு சொல்லிட்டா, இல்லன்னு சொல்லிட்டா, இல்லன்னு சொல்லிட்டா, இல்லன்னு சொல்லிட்டா. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு, இல்லன்னு சொல்லிட்டா.
மன்னிக்கணும் தம்பி. என் தங்கச்சி புள்ள உங்களை மாதிரி தான் இருப்பான். மாதிரின்னு சொல்ல முடியாது, அச்சடிச்ச மாதிரி அப்படியே உங்களே உரிச்சு வச்சிருப்பான். தம்பி, எங்க சொக்கலிங்க ஐயா சொன்னதை உங்களால நம்ப முடியல. ஆனா அதான் உண்மை தம்பி. ஆமாப்பா, ஒருத்தர் மாதிரியே உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ சும்மா வார்த்தைக்கு சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது எவ்வளவு சத்தியமான வார்த்தைன்னு புரிஞ்சுது. ஊருக்குள்ள போங்க, ஒரு ஆச்சரியம் காத்திருக்குன்னு நான் வரப்போ பர்சல் ஓட்டுறவர் சொன்னாரு. ஆனா இங்க இப்படி ஒரு ஆச்சரியம் காத்திருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. என்ன மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னு நீங்க சொல்றது கேட்கிறப்போ ஆச்சரியமா இருக்கு. அதே சமயத்துல அவர் இப்போ உயிரோட இல்லைங்கிறது நினைக்கிறப்போ அதிர்ச்சியாவும் இருக்கு. இப்போ இங்க வந்தனா 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா? அந்த சிவாவையும் பார்த்திருப்பேனே. தியாகராஜனை பார்க்கறதுக்கு எங்க ஊருக்கு வந்த உங்களை எங்க சோகத்தை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். சரோஜா, காப்பி கொண்டு வாமா. சார், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இங்க வந்ததே என் மாமாவை பத்தி விசாரிக்கதான். அவருக்கு இங்க வந்ததுதான் உடம்பு முடியாம போச்சு. அதை பத்தி உங்க யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியும் தம்பி. உங்க மாமா இங்க வந்தது சிவா மீனா கல்யாணத்தன்னைக்கு தான். அப்ப நானும் இங்கதான் இருந்தேன். தியாகராஜனை பார்க்கறதுக்காக கல்யாணம் நடந்த இந்த வீட்டுக்கே வந்துட்ட சோமசுந்தரம் திடீர்னு மணமேடையை பார்த்ததும் அதிர்ச்சியில மயக்கமாகி விழுந்துட்டாரு. இங்க இருந்தவங்க எல்லாருமே அவரை உள்ளூர் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. மாமாவுக்கு எதனால அதிர்ச்சின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னை பார்த்தது நீங்க எல்லாரும் என்னை எப்படி உங்க சிவான்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி உங்க சிவாவை பார்த்த என் மாமா அது நான் தான் நினைச்சிட்டாரு. சிவாவை அவர் பார்த்த நேரத்துல சிவா உங்க பொண்ணு மீனா கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அதை பார்த்த என் மாமா மாப்பிள்ள தான் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறான்னு நினைச்சு அதிர்ச்சி ஆயிருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. விதியோட விளையாட்டை பார்த்தீங்களா தம்பி? எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதையெல்லாம் சரியா நடத்தி வச்சிருக்கு. இப்ப எங்க சிவா உயிரோட இருந்து நீங்க 2 பேரும் உங்க மாமா முன்னாடி போய் நின்னா அவர் குணமாயிடுவார்ல. அது நடக்கதான் இனிமே வழி இல்லையே. மாமாவுக்கு மெல்ல மெல்ல என்ன புரிய வச்சுதான் அவரை குணமாக்க முடியும். சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. வாங்க தம்பி. வரேன் சார். சரிங்க தம்பி, வாங்க. ஐயா, நீ என் பேரனா இல்லாம இருக்கலாம். ஆனா என்னால என் பேரனையும் உன்னையும் வேறையா நினைச்சு பார்க்க முடியலையா? அந்த நினைப்பில் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். என் பேரு செத்து போன வரைக்கும் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சோகம் இருக்கே, அது ரொம்ப பெரிய வேதனையா. அதான் நம்ம சோகத்தை எல்லாம் வந்தவர்கிட்ட சொல்லி அவரை ஏன் நிம்மதி இல்லாம பண்ற? சொக்கா, மாமா வந்துட்டார்னு மீனா சொன்னதா சீனு வந்து சொன்னானே, அத மறந்துட்டியா? மாமா வருவார்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே அவளை சமாளிக்க நாம படாத கஷ்டமெல்லாம் பட்டுக்கிட்டு இருந்தமே. இப்ப மாமா வந்துட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவள இந்த தம்பி போனதுக்கு அப்புறம் எதை சொல்லிடா சமாளிப்போம்? என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாய்யா, என் பேத்திக்கு என் பேரை இறந்து போனதே தெரியாதுய்யா. அவன் இன்னும் உயிரோட இருக்காடுதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா.
அவங்க புருஷனோட பாடியை பார்த்தாங்க இல்லையா, அப்ப ஏற்பட்ட அதிர்ச்சி அவங்க மூளைய அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. அந்த அரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ அவங்க மூளையில பதிவாகவே இல்லை. அதனால சிவா வருவாங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்பவே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி இந்த விஷயத்தை நீங்க அவங்க மூளையில திணிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே